ஐடி செக்டர் ஸ்டாக்ஸ் இவங்கள புரட்டி போட்டிருக்காங்க. இந்த வருஷம் மட்டுமே இந்த செக்டர் 14% கீழே விழுந்திருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட டாமினன்ஸ் இந்த செக்டரோட பர்பஸை ரீடிஃபைன் பண்ணிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா ஃப்ரெஷர்ஸோட ஹைரிங்கும் ஸ்டீப்பா டிக்ளைன் ஆயிட்டும் வருது. இதெல்லாம் பத்தாதுன்னு யுனைடெட் ஸ்டேட்ஸ் நம்ம ஐடி கம்பெனிஸோட மேஜர் ரெவென்யூ கான்ட்ரிபியூட்டர், அங்க இருக்கிற ஜியோ பாலிட்டிக்ஸும் நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாயிட்டேவும் வந்துகிட்டு இருக்கு. சோ இப்படி இருக்கிற செக்டரை எப்படி அனலைஸ் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நான் 3 கம்பெனிஸ் எடுத்திருக்கேன். டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், இன்ஃபோசிஸ், HCL டெக்னாலஜிஸ். அட இதுல என்ன இருக்கு? ஐடி கம்பெனிஸை பேசிக்க ஆரம்பிக்கும் போது நான் PE ரேஷியோட ஆரம்பிப்பேன் நீங்க சொன்னீங்கன்னா இதை பாருங்க. நம்ம பாக்குற 3 கம்பெனிஸோட கரண்ட் PE ரேஷியோ இது. ஏதாச்சும் வித்தியாசம் தெரியுதா? இவங்க இப்படி ஒரே நம்பர்ஸ்ல இருக்கிறதால இவங்க ஈக்குவல் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தவறு. இந்த செக்டரை ஸ்பெசிஃபிக்கா நீங்க அனலைஸ் பண்ண இவங்களோட ஆப்பரேட்டிங் மெத்தட்ஸ் மட்டும் புரியறது இல்லாம அவங்களோட கரண்ட் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்ஸும் நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும். அப்படி பண்றதால அந்த கம்பெனியோட DNA உங்களுக்கு புரியும். இப்போ இந்த கம்பெனிஸோட ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸ், இவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ், கரண்டா நடக்கிற டெக்னாலஜி ஷிஃப்ட், இது எல்லாத்தையும் ஸ்டடி பண்ண அதை வச்சு இவங்களோட மெட்ரிக்ஸை எப்படி அனலைஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க ஐடி செக்டரை சிம்பிளிஃபை பண்ணலாம். முதல்ல இந்த செக்டரோட பேசிக் ஓவர்வியூவை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். ஐடி கம்பெனி அவங்க கிட்ட இருக்கிற டெக்னாலஜி டேலண்ட்டை வர்ற கஸ்டமர்ஸ்க்கு வேலை செய்ய வைப்பாங்க. யூஸ்வலா இந்த கஸ்டமர்ஸ் யூஎஸ்ல இருப்பாங்க, இல்ல யூரோப்ல பெரிய கம்பெனிஸா இருப்பாங்க. இந்த கஸ்டமர்ஸ் நம்ம ஐடி கம்பெனிஸோட ஒரு பில்லிங் ரேட் அக்ரிமெண்ட் போடுவாங்க. பொதுவா இது US டாலர்ஸ்ல 1 மணி நேரத்துக்கான ரேட்டா இருக்கும். நம்ம கம்பெனிஸ் இங்க ப்ராஃபிட் பண்றது காஸ்ட் ஆர்பிட்ராஜ்ல. என்னதான் நம்ம கம்பெனிஸ் கஸ்டமர்கிட்ட இருந்து US டாலர்ஸ்ல பில்லிங் வாங்கினாலும் எம்ப்ளாயிஸோட சம்பளம் இந்தியன் ரூபீஸ்ல தான் கொடுப்பாங்க. ஒரு ஜூனியர் எம்ப்ளாய்க்கு கஸ்டமரோட பில்லிங் $40 பெர் ஹவர் இருக்கும். ஆனா அதுவே அந்த ஜூனியர் எம்ப்ளாயோட சம்பளம் 1 மணி நேரத்துக்கு $400 கூட இருக்காது. இந்த காரணத்தினால ஐடி செக்டர் யூசுவலா ஹை கிராஸ் மார்ஜின்ஸ் வச்சிருப்பாங்க. ஐடி கம்பெனிஸ் இப்படிதான் ஆபரேட் ஆகும். இப்போ இந்த 3 கம்பெனிஸ்க்கு மெட்ரிக்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி இவங்களோட பிசினஸ் ஓவர்வியூவை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். TCS ஒரு ஜாம்பவான்னு சொல்லலாம். இந்தியன் ஐடில இவங்க சைஸ் யாராலையும் மேட்ச் பண்ண முடியல. இவங்க ஃபைனான்சியல் இயர் 25ஓட ரெவென்யூ 2,55,000 கோடி மேல இருக்கு. அதே சமயம் அவங்களுக்கு 100 மில்லியன், அதாவது 880 கோடி மேல கொடுக்கிற கிளையன்ட்ஸ் 62 பேர் இருக்காங்க. இப்போ இன்ஃபோசிஸை பார்த்தா அவங்க ஒரு சேலஞ்சர்னு சொல்லணும். மார்க்கெட் ஷேரை கேப்சர் பண்றது ஒரு மெயின் மோட்டிவா வச்சிருக்காங்க. அவங்க காம்பவுண்டட் ஆனுவல் growth ரேட் CAGRனு சொல்லப்படுறது 8.6% இருக்கிறது மட்டும் இல்லாம அவங்க கரண்ட் டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ, அதாவது அவங்க புதுசா சைன் பண்ண கான்ட்ராக்ட், நமக்கு இது அவங்க எவ்வளவு எக்ஸ்பேண்ட் ஆகுறாங்கன்னு காட்டுது. ஃபைனலா HCL கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கிற ஒரு கம்பெனி. அவங்க கிட்ட இருக்கிற யூனிக் சாஃப்ட்வேர் செக்மெண்ட் அவங்க ரெவென்யூக்கு 10% கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஹை மார்ஜின் பிசினஸோட சேர்த்து அவங்க இன்ஜினியரிங் R&D சர்வீசஸும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. இப்படி டைவர்சிஃபைடா இருக்கிறதால அவங்களால ஜெனரல் ஐடி காஸ்ட் கட்டிங்க எஃபிஷியன்ட்டா மேனேஜ் பண்ண முடியுது. இத்தனை வருஷமா வேகமா வளர்ந்துட்டு இருந்த ஐடி செக்டருக்கு இப்போ குறுக்க ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இந்த AI அப்படிங்கறத நம்ம ஒரு த்ரெட்டாவும் பார்க்கலாம், ஆப்பர்ச்சுனிட்டியாவும் பார்க்கலாம். பேசிக்கா பார்த்தா இந்த இண்டஸ்ட்ரி பல வருஷமா டைம் அண்ட் மெட்டீரியல் பில்லிங் மூலமா தான் வேலை செஞ்சுட்டு இருந்தது. இப்போ சப்போஸ் ஒரு கிளையண்ட் ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் முடிக்க எவ்வளவு மணி நேரம் ஆகுதோ அதுக்கு தகுந்தபடி அந்த கஸ்டமருக்கு சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த ஜெனரேட்டிவ் AI வந்ததுக்கு அப்புறம் கஸ்டமர்ஸ் ரிசல்ட்ஸை குயிக்கா எதிர்பார்க்கறது மட்டும் இல்லாம ரொம்ப டிமாண்டிங்காவும் மாறிட்டாங்க. காஸ்ட் கட்டிங்காக 10 பேர் செய்ய வேண்டிய வேலையை 8 பேர் வச்சு செய்ய வைக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா இப்படி மாறிட்டு இருக்கிற டெக்னாலஜி நம்ம ஐடி கம்பெனிஸை எப்படி மாத்துதுன்னு ஒரு சிம்பிள் டயக்ராமோட நம்ம புரிஞ்சுக்கலாம். கரண்டா இருக்கிற நம்ம ஐடி ஸ்ட்ரக்சர் பிரமிட் மாடல்ல இருக்கு. இதுல கீழே இருக்கிற பெரிய பேஸ் லோ சேலரி ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கிற ஜூனியர் இன்ஜினியர்ஸ். ஆனா கரண்டா இது டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. காரணம் ஜூனியர் இன்ஜினியர்ஸ் பண்ற பேசிக் கோடிங் அண்ட் டெஸ்டிங் AI ஆல ஆட்டோமேட் பண்ண முடியுது. சோ இந்த செக்டர் சர்வைவ் ஆகிறதுக்கு பிரமிட்ல இருந்து டைமண்ட் மாடலுக்கு கன்வெர்ட் ஆகணும். ரொம்ப கம்மியான ஜூனியர் இன்ஜினியர் பேஸ், திக்கான மிடில் லேயர், இங்க AI தெரிஞ்ச ஸ்கில்ட் இன்ஜினியர்ஸ், ஃபைனலா ஸ்ட்ராட்டஜிக் லீடர்ஷிப். இப்படி பண்றதால இந்த செக்டர்ல இருக்கிற கம்பெனிஸ் கம்மியான ஆளுங்களை வச்சு அதிகமான ரெவென்யூ ஜெனரேட் பண்ணுவாங்க. சோ இங்க நம்ம பாக்குற 3 கம்பெனிஸ் AI அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு பார்க்கலாம். TCS பார்த்தா அவங்க AI விஸ்டம் நெக்ஸ்ட் பிளாட்ஃபார்மோட அவங்க சர்வீசஸை குவிக்கா ப்ரொவைட் பண்றது மட்டும் இல்லாம கூகுள், NVIDIAவோட AI driven பார்ட்னர்ஷிப்ஸ் வச்சிருக்காங்க. இன்ஃபோசிஸ் டோபாஸ்னு ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க. இது AI யூஸ் பண்ணி கஸ்டமர்ஸோட ERP சொல்யூஷன்ஸை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. HCL இந்த இடத்துல ஒரு போல்ட் பெட் எடுத்திருக்காங்க. ChatGPTயோட கம்பெனி OpenAIயோட ஃபர்ஸ்ட் குளோபல் சர்வீஸ் பார்ட்னர் ஆயிருக்காங்க. OpenAI மாடல்ஸ் யூஸ் பண்ணி அவங்க கிளையண்ட்ஸோட டெஸ்ட் ஆட்டோமேஷன் சூட்ஸை இம்ப்ரூவ் பண்ணியும் காட்டியிருக்காங்க. இதனால வரையும் இந்த செக்டரோட மெயின் டெஃபினிஷன் நிறைய எம்ப்ளாயிஸ் இருந்தா நிறைய பில்லபிள் ஹவர்ஸ் கிடைக்கும்.
அதனால ரெவென்யூ அதிகமா ஜெனரேட் ஆயிட்டும் இருக்கும். ஆனா இனிமே வர்ற லாங் டேர்ம் வின்னர் இந்த சைக்கிளை உடைச்சு கம்மி எம்ப்ளாயிஸோட அதிகமான ரெவென்யூ கொடுக்கறவங்களா இருப்பாங்க. ஒரு விஷயம் மட்டும் உறுதி, இப்போ இந்த ஐடி கம்பெனிஸ் ஹையர் பண்றது கூட நம்ம கம்மின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இந்த அளவு ஹையரிங் கூட வரப்போற டெக்கெட்ஸ்ல கண்டிப்பா இருக்காது. ரைட், இப்போ சில மெட்ரிக்ஸ் பார்க்கலாம். இந்த செக்டர் ஆட்டோமொபைல் மாதிரி சேல்ஸ் இன்டென்சிவும் கிடையாது, பார்மா மாதிரி ரிசர்ச் இன்டென்சிவும் கிடையாது. அதனால இங்க நம்ம முதல்ல ப்ராஃபிட்டபிலிட்டி பார்க்கலாம். அதுல EBIT அப்படிங்கிற ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ் பார்க்கலாம். ஒரு கம்பெனி கஸ்டமர்ஸ்ட இருந்து வாங்குற காசை அவங்க எம்ப்ளாயிஸ்க்கு கொடுக்குற சம்பளத்தோடயோ அந்த கம்பெனியோட ஆபரேஷன் எக்ஸ்பென்ஸோடயோ ரெடியூஸ் பண்றப்போ இந்த EBITங்கிற வேல்யூ கிடைக்கும். இந்த மெட்ரிக்கை கம்பெனிக்கு வர ரெவென்யூவோட டிவைட் பண்ணா EBIT மார்ஜின் கிடைக்கும். டிபிக்கலா இந்த மெட்ரிக் ஐடி கம்பெனிஸ்க்கு 22ல இருந்து 25% இருக்கும். 25% மேல இந்த மெட்ரிக் இருந்தா எக்ஸலென்ட்னு கூட சொல்லலாம். TCSக்கு பார்த்தா 24% மேல வச்சிருக்காங்க. இன்ஃபோசிஸ் 23% மேல வச்சிருக்காங்க. இந்த இடத்துல HCL கம்மியா 18% தான் வச்சிருக்காங்க. அடுத்து நெட் ப்ராஃபிட் மார்ஜின். இந்த EBITல இருந்து அந்த கம்பெனிக்கு ஏதாச்சும் கடன் கட்ட வேண்டிய இருந்தா அதுக்கான இன்ட்ரெஸ்ட், கவர்மெண்ட்டுக்கு கட்டுற டாக்ஸ், இதெல்லாம் எடுத்தா நெட் ப்ராஃபிட் மார்ஜின் கிடைக்கும். நமக்கு இது ஃபைனலா ஷேர் ஹோல்டர்ஸ் கையில எவ்வளவு ரெவென்யூ பெர்சன்டேஜ் இருக்குன்னு காட்டும். இந்த மெட்ரிக் 15ல இருந்து 18 இருந்தா டீசென்ட்னு சொல்லலாம். 18% மேல இருந்தா அந்த கம்பெனி ரொம்ப எஃபிஷியன்ட்டா இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம பார்க்குற 3 கம்பெனிஸ்ல TCS இந்த இடத்துல அதிகமா 20% மேல வச்சிருக்காங்க. பொதுவா ஐடி கம்பெனிஸ் டெட் ஃப்ரீயா இருப்பாங்க. ஆனா நம்ம இவங்க கேஷ் கன்வர்ஷன் ரேஷியோ பார்க்கணும். கேஷ் கன்வர்ஷன் ரேஷியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃப்ரீ கேஷ் ஃப்ளோனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஐடி கம்பெனிஸ் கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து பணம் சம்பாதிப்பாங்க. அதுல இருந்து எம்ப்ளாயிஸ்க்கு கொடுக்க வேண்டிய சம்பளம், ஆபீஸ் பில்டிங்க்கு கட்ட வேண்டிய வாடகை, கம்ப்யூட்டர்ஸ் லேப்டாப் வாங்குற செலவு, சர்வர்ஸை மெயின்டைன் பண்ற செலவு, இதெல்லாம் போனதுக்கு அப்புறம் கையில இருக்கிறத ஃப்ரீ கேஷ் ஃப்ளோன்னு சொல்லுவோம். உங்களுக்கு சப்போஸ் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவும் நெட் ப்ராஃபிட் மார்ஜினும் கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா இப்படி சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க கைக்கு வர சம்பளம் நெட் ப்ராஃபிட் மார்ஜின். அதுக்கப்புறம் நீங்க கட்ட வேண்டிய EMI, கரண்ட் பில், மல்லிகை சாமான் செலவு, இதெல்லாம் போன பிறகு உங்க கையில நிக்கிறது ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ. சோ இந்த ரேஷியோ 100க்கு மேல இருந்தா ஒரு நல்ல பெஞ்ச் மார்க்னு சொல்லலாம். இந்த ரேஷியோல இன்ஃபோசிஸ் அதிகமா 129% வச்சிருக்காங்க. TCS கரெக்டா 100க்கு மேல வச்சிருக்காங்க. அடுத்து இது நாள் வரைக்கும் ஐடி செக்டர்ல இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற கருத்துப்படுற ஒரு மெட்ரிக் அட்ரிஷன். இது நம்மளுக்கு அந்த கம்பெனில எத்தனை பேர் வாலண்டியரா ரிசைன் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்கன்னு காட்டும். ஆனா இப்போ AI அப்படிங்கிற ஒரு ஷிஃப்ட் வந்ததுக்கு அப்புறம் இன்வெஸ்டர்ஸா இருக்கட்டும் இல்ல கம்பெனிஸா இருக்கட்டும், ரெண்டு பேருமே இந்த மெட்ரிக்ஸோட இம்பார்ட்டன்ஸை குறைச்சிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இந்த மெட்ரிக் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளோ அந்த கம்பெனி எம்ப்ளாயிஸை ஒழுங்கா ஹேண்டில் பண்ணலன்னு நம்மளுக்கு காட்டும். இன்ஃபோசிஸ் இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமா 14% வச்சிருக்காங்க. ஃபைனலா இந்த கம்பெனிஸோட டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ பார்க்கலாம். பேசிக்கா இது கம்பெனிக்கு வர்ற ப்ராஃபிட் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எவ்வளவு பங்கு போகுதுன்னு நம்மளுக்கு காட்டும். TCSம் HCLம் அதிகமான டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ வச்சிருக்காங்க. இன்ஃபோசிஸ் ரொம்ப மாடரேட்டா இருந்தாலும் இப்போ கரண்டா 18,000 கோடி வரைக்கும் ஷேர் பைபேக் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஷேர் பைபேக் உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி அஃபெக்ட் பண்ணும்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை பாருங்க. அப்படி சப்போஸ் உங்களுக்கு டிவிடெண்ட் ஸ்டாக்கை இன்னும் பெட்டரா பிக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை பாருங்க. ரைட், இப்போ நம்ம இந்த 3 கம்பெனிஸை சமரைஸ் பண்ணலாம். ரிஸ்க்குக்கும் எனக்கும் ரொம்ப தூரம், எனக்கு ஸ்டேபிளான கம்பெனி போதும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் ஒரு சேஃபான ப்ளூ சிப். அவங்க ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம். இல்ல எனக்கு அக்ரெசிவான growth பிளேயர் தான் வேணும், அதே சமயம் இன்ஃபோசிஸ் மார்க்கெட் ஷேரை இப்படி கேப்சர் பண்ணிட்டே இருப்பாங்கன்னு நீங்க நம்பினீங்கன்னா இன்ஃபோசிஸ் ஒரு நல்ல சேலஞ்சர் பிளே. அதெல்லாம் கிடையாது, என்னோட மெயின் ஃபோக்கஸ் டிவிடெண்ட் தான், அதே சமயம் ஒரு நல்ல டைவர்சிஃபைடான ஒரு கம்பெனி வேணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா HCL ஒரு நல்ல இடம். இந்த 3 கம்பெனிஸை நம்ம ஓவராலா பார்த்தா இவங்க மெட்ரிக்ஸ்ல எந்த பிரச்சனை இருக்கிற மாதிரியும் தெரியல. இவங்க ஏஐயும் ஒரு அளவுக்கு நல்லா ஹேண்டில் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏஐ அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையா யாருக்குமே வராதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா வரும். 2 பேருக்கு வரும். முதல்ல டெக்னாலஜியை அட்வான்ஸ் பண்ணாம இருக்கிற கம்பெனிஸ் இதுல கண்டிப்பா சஃபர் ஆவாங்க. செகண்ட், அவங்க ஸ்கில் செட்ஸை இம்ப்ரூவ் பண்ணாத எம்ப்ளாயிஸும் சஃபர் ஆவாங்க. இந்த 3 கம்பெனிஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கடைசியா நம்ம சேனல் ஆரம்பிச்சு 2 மாசத்துல நீங்க கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. நம்ம கம்யூனிட்டி இப்போ கரண்டா 5,000க்கு மேல போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி கண்டென்ட் பிடிக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க.